அனைவருக்கும் வணக்கம். கடந்த ஜூலை மாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஜூலை மாதம் 20ஆம் தேதி நம்முடைய நாடாளுமன்ற கூட்டத்தொடரானது ஆரம்பிக்கப்பட்டு நாட்டினுடைய பல்வேறு பிரச்சனைகளை நாடாளுமன்ற உறுப்பினர்களும் விவாதித்துக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் இன்றைக்கு எதிர்க்கட்சியை சேர்ந்த எதிர்க்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் மாணவர்களை திசை திருப்பும் விதமாக இன்றைக்கு நீட் வினாத்தாள் கசிவு என்ற ஒரு காரணத்தை முன்னெடுத்து இன்றைக்கு மிகப்பெரிய போராட்டங்களை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். நாடாளுமன்றம் கூடியிருக்கின்ற நேரத்தில் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் இது சம்பந்தமாக தெளிவாக தங்களுடைய கருத்துக்களை ஆணித்தரமாக பாரத பிரதமர் அவர்கள் தெளிவாக கூறியிருக்கின்றார்கள். நீட் வினாத்தாள் கசிவிலே யார் அந்த குற்றத்திலே ஈடுபட்டிருந்தாலும் கடுமையான நடவடிக்கையை மத்திய அரசாங்கம் எடுக்கும். அது மட்டுமில்லாமல் விரைவு நீதிமன்றங்களை அமைத்து அதன் மூலம் அந்த குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனை வழங்குவதற்கு மத்திய அரசு உறுதி பூண்டிருக்கின்றது என்பதை பாரத பிரதமர் அவர்கள் நரேந்திர மோடி அவர்கள் தெள்ளத் தெளிவாக அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அது மட்டுமில்லாமல் எங்களுடைய இளைஞருடைய எதிர்காலம் இந்த நாட்டிற்கு முக்கியம், இந்த அரசாங்கத்திற்கு முக்கியம். அந்த மாணவருடைய நலனை பாதுகாப்பதிலே மத்திய அரசு உறுதி பூண்டிருக்கின்றது என்ற ஒரு ஆணித்தரமான ஒரு தீர்க்கமான முடிவையும் பாரத பிரதமர் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட சூழலில் இன்றைக்கு பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற ராகுல் காந்தி அவர்கள் பொறுப்பற்ற முறையில் மாணவர்களை தூண்டி அதிலே அரசியல் ஆதாயம் தேட முயற்சிக்கின்றார். அதன் மூலமாக பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்து இன்றைக்கு நாட்டினுடைய வளங்களை, நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு இன்றைக்கு தடையாக எதிர்க்கட்சி தலைவர்கள் அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நாடாளுமன்றம் கூடியிருக்கின்ற பொழுது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை நாடாளுமன்றத்தில் விவாதிப்பதற்கு அவகாசம் இருக்கின்றது. அதற்கென்று ஒரு முறை இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே ஜனநாயக ரீதியிலே அதை அவர்கள் நாடாளுமன்றத்திலே விவாதிப்பதற்கு மத்திய அரசாங்கம் என்றைக்கும் தயாராக இருந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் இந்த பிரச்சனையிலே ஆளுங்கட்சியும் எதிர்க்கட்சியும் இணைந்து ஒரு நல்ல முடிவை எடுத்து மாணவர்களுடைய எதிர்காலத்தை பாதுகாப்பதற்கு இந்த அரசு தயாராக இருக்கின்ற இந்த சூழலில் மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் இதை போன்று மாணவர்களை தூண்டிவிட்டு அதன் மூலம் அரசியல் ஆதாயம் தேட பார்க்கிறார். பல்வேறு மாநிலங்களிலே காங்கிரஸ் ஆளுகின்ற மாநிலங்களில் கூட இன்றைக்கு நீட் வினாத்தாளுடைய கசிவானது நடந்து கொண்டிருக்கின்றது.
அப்படி இருக்கையில் அந்தந்த மாநிலங்களிலே எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை காங்கிரஸ் கட்சி சரியான முறையிலே எடுக்காத ஒரு சூழலில் இன்றைக்கு மத்திய அரசை குறை கூறி அதன் மூலமாக ஒரு அரசியல் சித்து விளையாட்டை மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் இன்றைக்கு அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை பொறுத்த வரையிலே இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் மாணவர்களுடைய வளர்ச்சிக்கும் என்றென்றைக்கும் அவர் உறுதுணையாக இருந்து தொடர்ந்து அவர்கள் பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஏதாவது குற்றச்செயல்கள் நடைபெறுகின்ற நேரத்தில் அதற்கு உறுதியான நடவடிக்கை எடுப்பதற்கும் பாரத பிரதமர் அவர்கள் இன்றைக்கு உறுதி பூண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கல்வித்துறைக்கு வெறும் 8,222 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்டிருந்தது. ஆனால் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு அந்த கல்வித்துறைக்கு 3.9 கோடி லட்சம் கோடியாக அதனுடைய கல்வித்தொகைக்காக அந்த தொகையானது ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. இப்படி கல்வித்துறையுடைய வளர்ச்சிக்காக பல்வேறு நடவடிக்கைகளை இன்றைக்கு பாரத பிரதமர் எடுத்து வருகின்ற இந்த சூழலில் இதை போன்ற பொது சொத்துகளுக்கு போராட்டம் என்கின்ற பெயரிலே இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் பொது சொத்துகளுக்கு சேதம் விளைவித்து இன்றைக்கு நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு தடையாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் இவற்றையெல்லாம் விடுத்து ஒரு ஆரோக்கியமான அரசியல் செய்வதற்கு அவர்கள் முன்வர வேண்டும். நாடாளுமன்றம் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் நாடாளுமன்றத்தில் இந்த பிரச்சனையை விவாதிப்பதற்கு பாரத பிரதமர் அவர்களும் தயாராக இருக்கின்ற இந்த சூழலில் இதை போன்ற நிலைமைகளிலிருந்து காங்கிரஸ் கட்சியுடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் ஆக்கப்பூர்வமாக நாடாளுமன்றத்தில் தங்களுடைய விவாதத்தை செய்வதன் மூலமாக அதில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனை வழங்குவதற்கு உரிய நடவடிக்கை எடுப்பதற்கும் பாரத பிரதமர் அவர்கள் தயாராக இந்த அரசு இருக்கின்றது என்பதை தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள். எனவே நம்முடைய நாட்டினுடைய நலம் கருதி எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் மாணவர்களை தூண்டிவிட்டு அரசியல் ஆதாயம் தேட முயற்சிக்காமல் அதற்கு சரியான தீர்வு காண்பதற்கு மத்திய அரசோடு சேர்ந்து அவர் ஒத்துழைக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்களை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம்.